வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த விலாக் நாங்கள் எதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணும். எங்களுக்கு வந்து பொதுவாக நாங்கள் எங்களை பற்றின ஒரு சேடான பார்ட் எப்பவுமே நாங்கள் சொன்னது கிடையாது. அது நாங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ளே தான் நாங்கள் வச்சுப்போம். பாசிட்டிவான சில நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் வெளியே வந்து காட்டியிருக்கோம் இது வரைக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். அது எங்களோட ஸ்டைலும் கூட. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வேறு யாருக்கும் வந்து பாதிக்கக்கூடாது. இது வந்து சில பேருக்கு கண்டிப்பாக உதவும். இது நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆயிரும். அவங்க வந்து தெளிஞ்சு இது பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். அது மட்டும் கிடையாது, எங்களை வந்து விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் சில விஷயமாவது தெரியணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அன்பு, பாசம் நிறைய பேர் வச்சுருக்கீங்க எங்கள் மேலே, எங்கள் பசங்க மேலெலாம். அதனால் வந்து இன்றைக்கி இதை வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ. நாங்கள் வந்து ஒரு 3 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். என்ன ஆயிடுச்சுன்னா, குட்டி பாண்டாவுக்கு வந்து ஜுரம் அதிகம். நான் போன வாரத்தில் ஒரு வீடியோ லஞ்ச் பேக் வீடியோ போடும்போது நான் சொன்னேன், ஜுரம் வந்து 5 நாளாகவே இருக்குது அவனுக்கு அப்படின்னு. அவனுக்கு வந்து ஒரு 3 நாள் ஜுரம் இருந்தது. மருந்தெல்லாம் கொடுத்தேன், காய்ச்சல் மருந்து கொடுத்து. மருந்து கொடுத்தா கம்மியாகும், மறுபடியும் ஜுரம் அதிகமாகும். மருந்து கொடுத்தா கம்மியாகும். அப்புறம் திருப்பி பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 நாளில் அவன் வந்து ஒரு நாள் நார்மலாக இருந்த மாதிரி இருந்தான். ஜுரம்லாம் இல்லை, சளி மட்டும் இருந்தது. நான் வந்து அவனுக்கு வீட்டில் என்ன பண்ணுவேன், நான் எப்பயுமே நான் கேர் பண்ணிக்கிறது வந்து சளி ஜுரம் வந்ததுன்னா ஜுர மருந்து டாக்டர் கொடுத்தபடி கொடுப்பேன். அது கொடுத்துட்டு சளிக்கு வந்து அவனுக்கு நெப்ளைசர் கொடுப்பேன் அவனுக்கு. நான் வீட்டில் நெப்ளைசர் சின்ன மிஷின் இருக்குது. அவங்க கொடுக்குற அந்த மெடிசின் 2 மெடிசின் கொடுப்பாங்க நெப்ளைசருக்குன்னு. அதை ஊற்றி அவனுக்கு அந்த புகை காமிக்கிறது உண்டு எப்போவுமே, அந்த மார்செல்லி வச்சுருக்கிறதுனால. இது வந்து நான் ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை நான் பண்ணிகிட்ருக்கேன். சளி இதுனால அவன் சாப்பிடவே இல்லை சரியாக. சரி, சளினால தான் அவன் சாப்பிடாமல் இருக்கான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு, சில நேரம் பால் குடிப்பான், கொஞ்சமாக 2 வாய் வாங்கிப்பான். சரி இது மாறும் சரியாக மாறிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 5ஆவது நாள் ஆச்சு, மறுபடியும் காய்ச்சல் வந்தது சாயந்தரம். என்ன காய்ச்சல் விட்டுருச்சு ஒரு நாளுன்னு நினச்சோம், மறுபடியும் காய்ச்சல் வருதே அப்படின்னு பார்த்தோம். கிளினிக் கூப்பிட்டு போனோம். மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் கிளினிக்கு. அப்புறம் அவங்க வந்து மெடிசின்லாம் கொடுத்தாங்க. 100க்கு மேலே டெம்பரேச்சர் போச்சுன்னா ஒரு குழந்தைக்கு இன்னொரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2ஆவது மருந்து ஆப்ஷனலாகவும் கொடுத்தாங்க. அந்த மருந்தும் நாங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஜுரம் அதிகமாகிடுச்சு, 101 ஆயிடுச்சு. மருந்து கொடுத்து அந்த முதல் மருந்து கொடுத்து அவனுக்கு ஜுரம் சரியாகலை, 2ஆவது மருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2ஆவது மருந்தையும் நான் கொடுத்துட்டேன். அந்த 4 மணி நேரம் கேப்பு, 6 மணி நேரம் 8 மணி நேரம் டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணி நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. அதன்படி ஃபாலோ பண்ணுறோம். பண்ணி கொடுத்தோம். கொடுத்துட்டு மறுநாள் பகல் ஃபுல்லாமே அவனுக்கு காய்ச்சல் சரியாகலை. மருந்துக்கு வந்து சுத்தமாகவே அவனுக்கு காய்ச்சல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. அன்றைக்கி காலையில் அவன் சரியாக சாப்பிடல. இட்லி சாம்பார் வச்சு ஊட்டி விட்டு பார்த்தேன். அப்புறம் நான் களி செய்வேன், களி செஞ்சு ஊட்டி விட்டு பார்த்தேன், அவன் சாப்பிடல. பழம் வந்து அவன் வாய்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு போல், ஒரு 2-3 வாய் சிப் பண்ணுற மாதிரி பண்ணான். ஆனால் அவனுக்கு தண்ணி தாகம் இருந்துக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு அவனுக்கு தண்ணி அவன் சாப்பிட்லன்றதுல எனக்கு இருந்த கவனம், அவனுக்கு தண்ணி நிறைய தேவை, ஏதோ ஒன்று ஃபார்மெட்டில் கொடுக்கணுன்றது எனக்கு அது தோணாமல் போச்சு. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து அது வரைக்கும் வருத்தப்படுறேன். ஏன்னா டீஹைட்ரேட்டட் ஆயிடுறாங்க குழந்தைங்க வந்து ஃபீவர் வரும்போது. அப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக தண்ணி கொடுக்கணும். தண்ணினா ஏதோ ஒரு ஃபார்மெட்டில், பழங்கள் பற்றி பிரச்சனை கிடையாது. ஐஸில் இல்லாத ஏதோ ஒரு பழம், நம்ம வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு, இல்லை அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு ஃபார்மெட்டில் நம்ம 1, 2, 3 விஷயம் நம்ம வந்து பழங்களோ ஜூஸோ சேர்க்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடணும் காய்ச்சல் வந்துட்டா குழந்தைங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டேன், கஞ்சி. அப்போவும் அவன் சாப்பிடல. சாயந்தரம் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் வந்து இது 2ஆவது நாள் அதிகமான ஜுரம் அதிகமாகிடுச்சு, இன்றைக்கும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கேட்டோம். நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி அவனை அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டோம். அதிகமாக ஜுரம் போயிடுச்சு, ஏன்னா அவனை பார்த்தா மருந்து கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு காய்ச்சலாக இருந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டோம். அப்போ வந்து சொன்னாங்க, குழந்தை அவனை வந்து நம்ம வந்து ப்ரிக் பண்ணி ஊசி குத்தி அவனை இது பண்ண வேணாம், காயப்படுத்த வேணாம். இந்த மருந்து இன்னைக்கு நைட்டு கொடுத்து மருந்து நாளைக்கு காலையில் கொடுங்க, செட்டில் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள், இல்லை நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தோம். நாங்கள் அன்றைக்கி சேர்த்துலான்ற முடிவு வேணாம், அப்புறம் இவங்க பார்த்துக்கலான்னு எங்களுக்கும் குழந்தைய வந்து குத்த வேணாம், ஊசி எடுத்துட்டு நரம்பில் குத்திட்டு அவனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம். நைட்டு மருந்து கொடுத்தேன். நைட்டு அவன் ஒரு 2-3 வாய் இட்லி சாப்பிட்டான். சரி ஏதோ சாப்பிட்ற மருந்து கொடுக்குறேன். புதன்கிழமை நைட்டு. எனக்கு அதுக்கப்புறம் நாள் கிழமையே தெரில, எனக்கு அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட் படுக்க வச்சோம். காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு நான் வந்து ஆர்விக்கு டிஃபன் கிளப்புறதுக்காக கீழே கிச்சனுக்கு போயிட்டேன்.
அப்புறம் கரெக்டாக ஒரு 6:45 இருக்கும். இவர் கூப்பிட்டாரு பதட்டமா. அந்த மாரி எப்பவுமே கூப்பிட்டது கிடையாது என்ன. அவரு என்னமோ கூப்பிட்டாரேன்னும்போதே நான் என்ன அப்டின்னேன். "இங்க வந்துரு" அப்டின்னாரு. எனக்கு அதில புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பா இருக்குன்னு நான் மேல ஓடி வரேன். படியில ஏறி குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் மாரி வந்துருச்சு. அவன கையில தூக்கிட்டு நிக்கிறாரு. அவன் கண்ணு மேல போயிருச்சு. அந்த மாரி ஆயிட்டான். அத வந்து அந்த ஒரு செகண்ட் அத பார்க்கவே முடியல. அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு போயிரணுன்ற ஒரு பதட்டம் எங்களுக்கு. அவன தூக்கிட்டு நாங்க வந்து படியில கீழ இறங்கி நாங்க அப்படியே வீட பூட்டெல்லாம் போட்டு நாங்க வந்து கிளம்பி கார்ல ஏறி நியர்பை ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனா நாங்க இருக்கிற ஏரியால பக்கத்துல ஒரு கிளினிக் தான் எங்களுக்கு இருந்தது. அது 24 மணி நேரம் 24 லைவ்ல இருக்க ஒரு கிளினிக். அங்க போய் கேட்டோம். இல்லங்க நாங்க இது வந்து பார்க்க மாட்டோம். நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போங்க. அப்படியே நாங்க தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 20 நிமிஷத்துல எங்க வீட்லருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போ முடியும். நாங்க அங்க போய் சேர்த்தோம். எமர்ஜென்சில அட்மிட் பண்ணாங்க அன்வித்த. உடனே எல்லாமே செக் பண்ணாங்க. அப்புறம் அழுக ஆரம்பிச்சான். அப்புறம் அவனுக்கு கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. அது அவனுக்கு அந்த ஆக்டிவா அந்த ஃபிட்ஸ் மாரி வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் கான்ஷியஸ் சுத்தமா கிடையாது. நான் எவ்வளவோ பேசுறேன், கதறேன். அவன் வந்து அவனுக்கு அந்த நினைவே கிடையாது அந்த நிமிஷம் வரைக்கும். போய் நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. நாங்க அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சில வச்சு டாக்டர் அந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனடியா எல்லாமே ஐவி போட்டு பண்ணாங்க. இது பண்ணாங்க. பிளட் சாம்பிள் எடுத்துட்டாங்க. ஐவி போட்டாங்க. அவன அட்மிஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்றாங்க. ஜுரத்துக்கு மருந்து வச்சாங்க. ஏன்னா, அவனுக்கு அப்ப இருந்த ஒரு பெரிய பிரச்சனை அவ்ளோ ஃபீவரு. அந்த டைம் நாங்க டெம்பரேச்சர் எங்களால ஏன்னா நைட்டு படுத்து காலையில எந்திரிச்சு நாங்க வந்து குழந்தைய வந்து நைட் முழிச்சு ஜுரம் பார்க்காம எங்களுக்கு தெரியல நைட்டு ஜுரம் பார்த்துருந்துருக்கலாம். மருந்து குடுத்துருக்கோம்ல நம்ம. எல்லாரும் நம்ம அப்படி நெனைப்போம். மருந்து குடுத்துருக்கோம். காலையில ரெஸ்பாண்ட் பண்ணா, அந்த காலையில அவனோட ஜுரம் வந்து ரொம்ப பீக்ல போயிருந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல 102லேருந்து வந்து 104, 5 ரொம்ப டக்குன்னு போனதுனால அவனுக்கு டக்குன்னு பாதிச்சிருச்சு. அந்த ஃபிட்ஸ் அந்த இதுக்கு வந்து அந்த ஜுரம் அதிகமா பாதிப்பு குடுத்துருச்சு. அப்புறம் டாக்டர் போனதுமே வந்து அவனுக்கு மருந்து ஒண்ணு அண்டர் ஆர்ம்ஸ்ல வச்சாங்க. ஜுரம் உடனே டெம்பரேச்சர் கம்மியாகுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மருந்து ஏத்திட்டாங்க. எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சாங்க. அவன் அப்புறம் அழுக ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன முழிச்சு பார்த்தான். அவன் அழுதுட்டே இப்படியே பார்த்தான். வேற அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு நான் அவன சமாதானப்படுத்துறதுக்கு பேசலாம் ஆரம்பிச்சேன். அவன் லிசன் பண்றான்னு அப்ப பார்த்தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஓகே சரியாக ஆரம்பிச்சிருக்கான்றது. அப்பதான் வந்து அந்த டைம் வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு ஷாக்கிங். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் டு ஃபார்ம் ஏன்னா நம்ம தைரியமா இருக்கும்போது மட்டும் தான் நம்ம பசங்க நம்மள பார்க்கும்போது நம்ம உடைஞ்சு அவன் முன்னாடி கலங்கியிருந்தோம்னா, ஐயோ! நம்ம அம்மாவுக்கு என்னவோ அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு வரும். அந்த இதில நான் வந்து ரொம்ப உறுதியா இருந்தேன். அப்போ வந்து அவங்க அண்ணாவ பார்த்துட்டு ஆதி அப்படின்னு கூப்பிட்டான். அவன் வந்து அவன பார்த்தோனே தான் ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணான். அப்புறம் அவன் வந்து பக்கத்துல நின்னான். ஏன்னா ஆத்விக்கும் வந்து ரொம்ப பதறிட்டான். அந்த நிமிஷம் நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுற டைம் அது 6:45க்கு. என்ன நடந்திருக்கு? நம்ம தம்பிக்கு என்னவோ அவனுக்கு புரியாத ஒரு வயசு. எங்களுக்கு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வயசு. கூட மட்டும் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் வந்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவனும் பதறக்கூடாது. அவனையும் நம்ம காம் டவுன் பண்ணணும். இவனையும் கவனிக்கணும். நம்மளுக்கும் நம்ம இது பண்ணணுன்ற ஒரு கட்டத்தில நாங்க இருந்தோம் அப்ப. அதுக்கப்புறம் அவன ஆரம்பிச்சதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு, மெடிசின்ஸ் இது எல்லாமே 2 நாள் போச்சு. 3 நாள். அப்புறம் வேற எதனா பிரச்சனை இருக்குமான்னு பார்க்கலாமா? அப்படின்ற ஒரு முயற்சி டாக்டர் சைடு ஹாஸ்பிட்டல் சைடு கேட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஒரு இதுவா போன ஒரு விஷயம். எங்களுக்கு அது செட் ஆகல. அதுக்கான எடுத்த முயற்சி எம்ஆர்ஐ எடுக்கலாம் அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்காக நாங்க எடுத்த முயற்சியும் எங்களுக்கு செட் ஆகல. அந்த குழந்தைய ரொம்ப வருத்தின மாரி ரொம்ப எங்களுக்கு தாங்கிக்க முடியல. அவன அந்த மாரி பார்க்குறது. நாங்க அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இதெல்லாம் இப்போதைக்கு இது எதுவுமே அடுத்தடுத்து நாங்க இது பண்றதுக்கு தயாரா இல்ல. அவன் உடம்பும் அது தயாரா இல்ல. அவன் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காய்ச்சல் கம்மியாகி அவன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ்ல, இப்போ போய் அத ஃபைண்டிங் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம எதனா ஒண்ணு எடுத்து அது அவனுக்கு இன்னும் அது பிரச்சனையில போகுன்றதுல எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால நாங்க அத அப்படியே நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம். டாக்டரும் வந்து பார்த்துட்டோம். சரி இவனுக்கு இந்த அளவுக்கு ஃபீவர் இருந்ததுனால தான் இவனுக்கு இது மாரி வந்திருக்கும். ஆ அ சீசர் அப்படின்னு சொன்னாங்க. அது பேரு வந்து. சீசர்னா ஃபிட்ஸா தான். ஃபேபிள் சீசரா அது மாரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. இது எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது அந்த பேரு. அன்னைக்கு நான் அவன பார்த்தது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம யாரையுமே அந்த மாரி பார்த்துருக்க மாட்டோம். எதுவும் தெரியல. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்த பார்த்ததுனால. ஆனா ஒரு 100 பேர்ல ஒரு 30, 40 குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஆகும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. குழந்தைங்க வந்து அந்த 1 வயசுலேருந்து அந்த 18 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்து அதிகமா வந்ததுன்னா, அவங்கள வந்து எப்படிலாம் பார்த்துக்கணும்? 100 இல்ல 30 குழந்தைங்களுக்கு இது வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து எங்களுக்கு தெரியல நெறைய விஷயம். நாங்க வந்து அன்னைக்கு
ஜுரம் வந்துட்டா வந்து இருங்க நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன் அதை. அதுக்கப்புறம் பார்த்தோம். நாங்கள் இது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே செட்டில் ஆகி அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பித்தான். அப்போது ஓகே இவன் சரியாக ஆரம்பிச்சிருவான்ற இடத்துல தான் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்களுக்கு. இது வந்து இருக்கும் நீங்கள், ஆனால் இப்போ ஒரு தடவை அவனுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வராதான்னு கேட்டிங்கன்னா நான் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அதுக்கு அடுத்து ஜுரம் வந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் தைரியமாக இருக்க மட்டும்தான் குழந்தைய வந்து நீங்கள் அதை கவனித்து ரெடி பண்ணி அடுத்து அவனுக்கு என்ன தேவைன்றதை உங்களால் செய்ய முடியும். அதான் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பன் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு டாக்டராக முதலுதவி செய்கிற இடத்துல தைரியமாக நம்ம இருக்கணும். நீங்கள் இருந்து நீங்கள் பண்ணி நீங்கள் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது தான் இங்கே இருக்க மருத்துவ வசதி வச்சு குழந்தைக்கு அடுத்து என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அதை பற்றி எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. நாங்கள் அப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் எங்களை ஹாஸ்பிட்டல்லும் பார்த்து பேசினாங்க. எங்களால் வந்து எல்லாருக்கிட்டேயும் நம்மளை ஏன்னா வீடியோவில் பார்த்துருப்பாங்க, நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, நம்மளுக்கும் அவங்கக்கிட்ட பேசுகிற ஆசை இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கும். வெளியில் பார்த்து பேசும்போது அந்த அவங்கக்கிட்ட சந்தோஷமாக இருக்கும் அவங்ககிட்ட பேசும்போது. ஆனால் அப்போ நம்ம இருந்த கட்டத்தில் எங்களால் 2 பேராலுமே சரிவர வந்து நிறைய பேர்கிட்ட பேச முடியல. அந்த ஒரு ஷாக்கான மனநிலைமையில் நாங்கள் இருந்தோம். ஸோ வந்து பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு கேஷுவலாக வந்து இது வரலை எங்களுக்கு. ஸோ நிறைய பேர் நாங்கள் வந்து அந்தளவுக்கு பேசலை. ஸோ அவங்களும் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதனால் நாங்கள் பேசலை. அதை வந்து டெஸ்ட்டு இது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் தைரியம் வந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்தது. சரி இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட பேச உள்ள நம்ம வீடியோஸ் ஏன்னா சில பேர் டக்குன்னு வீடியோலாம் போட்டு சில பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு எப்போவுமே அந்த சேடான பாட்டை சொல்லக்கூடாதுன்றது எங்களுக்கு ஒரு உறுதி இருக்கும். குழந்தைக்கு என்னன்றது வெளியே சொல்ல வேணாம். ஏன்னா ஒரு குழந்தை நம்ம ஏன் வெளியே சொல்லணும், அது நம்ம பாப்பாவை நம்ம ஏன் வெளியில் இது மாதிரின்றதை தாண்டி அடுத்து எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம், இதோட அவேர்னஸ் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி இன்னொரு 100 குழந்தை இன்னொரு 1000 குழந்தைக்கு இது வராமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இது ஒரு நல்ல விதமாக எடுத்துகிட்டு சொல்லுவோம். நம்மளை வந்து பலவீனமாக நினைக்கிறாங்கன்னு இருந்தால் கூட நம்மளை அது மாதிரி நினைக்கிறவங்கள தாண்டி இதை எடுத்துக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பாப்பாவை வந்து நல்லா இது பண்ணிப்பாங்கல்ல. எங்களுக்கே நிறைய கமெண்ட்ஸ் வரும். நாங்கள் இப்போ அன்வீத்துக்கு அதிக உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு மாதமாக உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம், சரி அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நிறைய பேருக்கு. ஏன்னா இதை வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம அறிவுக்கு அது எட்டலையேன்னு நாங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டோம். அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு ஹெவி ஹார்ட்டாக இருக்குது இப்போ வரைக்கும் எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாத்தையுமே தெளிவாக வந்து சொல்லலாம், அப்போ வந்து புரிஞ்சுப்பாங்கல்ல நிறைய பேர் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் அந்த விஷயத்த தான் நிறைய ஹைலைட் பண்ணி பேசணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். குட்டி பாண்டாவோட விரும்புகிறவங்க நிறைய பேருக்காக அவனை பற்றி இப்போ சொன்னது. நாங்கள் பயப்பட வேணாம், இப்போ அவன் வந்து ரொம்ப நல்லா இருக்கான். 3 நாள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் நேற்று 3 நாள் முடிஞ்சு நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்து அவனை நைட்டு ஃபுல்லாக கரெக்டாக மெயின்டைன் அங்கே வச்சு எப்படி பார்த்தாங்களோ அது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்தபடி இப்போ அவனை வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது என்ன ஒன்றா, நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்த முதல் நாளே வந்து சில குழந்தைகளுக்கு அந்த 100ல் 30 பேத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது எதனால் அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் 5 வயசு வரைக்கும் எல்லா பசங்களுக்கும். அப்போ வந்து இந்த ஜுரத்தோட டெம்பரேச்சர் வந்து அந்த மூளையை டக்குன்னு பாதிக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்துடுது அப்படின்றாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்னென்னா, எந்த ஒரு குழந்தைக்குமே டெம்பரேச்சர் எல்லாருமே வீட்டில் நம்ம வச்சுக்கலாம். அப்படி அது ஒரு சாதாரண விஷயம் தானே, ஹாஸ்பிட்டல் போய் டெம்பரேச்சர் பார்க்கலான்னு கூட யாரும் நினைக்க வேணாம். ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம வீட்டில் குழந்தை வச்சுருக்கோன்னா நம்ம டெம்பரேச்சர் வச்சுக்கோன்னா அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் வச்சு பார்த்துட்டு 100 கிட்ட தொட்டுருச்சு அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது அந்த மருந்து கொடுக்குறோம். டாக்டர் நம்மளுக்கு என்ன குழந்தைக்கு மருந்து கொடுக்குறாங்களோ அந்த மருந்து நம்ம கொடுத்து ஆரம்பிக்கிறோம். அந்த மருந்து கொடுத்து அவனுக்கு அந்த 4 மணி நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா, இருந்துகிட்டே இருக்குது ஃபீவர் அப்படின்னா, தண்ணி தொட்டு வீட்டில் இருக்கிற ரன்னிங் வாட்டர் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் வெதுவெதுப்பான தண்ணியில் நல்ல காட்டன் சுத்தமான துணியில் தொட்டு ஈரத்தை புழிஞ்சிட்டு நெத்தியில் அக்கிளில் வயிற்றில் காலில் அது எல்லாமே வச்சு அவங்களோட டெம்பரேச்சரை டவுன் பண்ணணும் அது சொன்னாங்க. அது நான் வந்து பண்ணேன். ஆனால் வந்து அன்னைக்கு அந்த டெம்பரேச்சர் அதிகமான அன்னைக்கு நைட்டு வந்து முழிச்சு பண்ணாது நாங்கள் விட்டோம். அது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு சப்போஸ் சரி இது நம்ம பண்ணோம், 1 நாள் ஆயிடுச்சு, 2வது நாள் ஆயிடுச்சு, 3வது நாள் நம்ம வந்து மருந்து கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்மளே கூட டாக்டர்கிட்ட கேட்டு அட்மிஷன் போட்டுருணும்.
அட்மிஷன் நம்ம கேட்டு நம்ம வாலண்டியராகவே வந்து ஒரு நாள் குழந்தைய அட்மிட் பண்ணிட்டோம்னா, சில குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைல ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா ஊசி மருந்துல மூலமா IV. உடனே ரெஸ்பாண்ட் ஆகும் குழந்தைகளுக்கு. அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் அது வந்து ஒரு உச்சக்கட்டமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். குழந்தையோட டெம்பரேச்சர் டக்குனே வந்து கம்மியாகும். அது பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 90% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இத பண்ணாம அந்த ஜுரம் அதிகமாகும்போது தான் அது ஹிட் பண்ணிருது பிரெயின. அது அந்த தப்ப நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். அடுத்து அதுக்கு இது மாரி நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணி பண்ணும்போது, நம்மளுக்கு அதுக்குரிய நெறைய இது கம்மியாகும். நம்மளுக்கு ஒரு விஷயத்த போய் நம்ம ஒரு பதட்ட நிலைய தொடாம வர்றதுக்கு உரிய இதுதான் பேசிக்கா இருக்கிறது. ஸோ இது சிறப்பு டேப்லெட் மூலியமா அது ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, அவங்க IV போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்து தான் ரெடியூஸ் பண்றாங்க. அது ஒண்ணு தான் ஆப்ஷன். நம்மளே வந்து ஃபீவர் ரெடியூஸ் கேட்டு ஆகலாம். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்கலாம். ஒரு IV போட்டு ஒரு மருந்தே போட சொல்லலாம். இது வந்து நம்ம வாலண்டியரா கூட ஒரு பேரண்ட்டா நம்ம வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதும் நாங்க வந்து யோசிச்சிருக்கோம் அதுக்கப்புறம். அதனால யோசிக்காம ட்ரீட்மெண்ட் விஷயத்துல நம்ப ஒரு முயற்சி எடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு. இனிமேல் அது ஜுர விஷயத்துல மட்டும் நம்ம நீங்களுமே இனிமேல் அத மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, நெறைய பேர் என்கிட்ட நீங்க குழந்தைக்கு பண்ற விஷயத்த நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்க்கா. இத நான் பண்றேன், அத பண்றேன்னு நீங்க சொல்லியிருக்கும்போது, இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க எல்லாரோட ஆசீர்வாதம், அன்பும் எங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்க வந்து ஒரு 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 மனசு இறுகுன ஒரு கட்டத்துக்கு நாங்க போனா கூட, எங்களுக்கு நாங்க இப்போ ஓகே அப்படின்னு நாங்க வந்து இருந்து உங்க முன்னாடி நாங்க திரும்பி பேசுறோம்னா, அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம், உங்க எல்லாரோட ஆசீர்வாதம், அன்பும் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஸோ அதே மாரி எங்களுக்கும் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணுன்றதும் மனசுல இருக்க ஒரு எண்ணம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்போம். தேங்க் யூ ஸோ மச்.